சிவாய நமக. குருதேவா. நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை என்ன அப்படின்னு ஒரு வீடியோ, அடுத்தது அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு வீடியோ பார்த்தோம். அப்படி அந்த வீடியோ பற்றி தெரியாதவங்க நீங்கள் உடனே காயக்கல்பம் என்ற டிவிக்குள்ளே போனீங்கன்னா அதோடைய வீடியோக்கள் தொடர்ச்சி எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்குங்க. இப்பொழுது நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை எதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சிவாம்பு. சிவாம்புமா நம்முடைய சிறுநீர். நம்முடைய சிறுநீர் வந்து ஒரு அற்புதமான மூலிகை, மிக அற்புதமான ஒரு மருந்து. அதை எப்படி மருந்தாக்குவது என்றதை நாம் போன இதில் வீடியோவில் பார்த்தோம். அதாவது மருந்தாக்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும், பார்த்தோம். வயிற்றை சுத்தமாக்கணும். அதாவது வயிற்றை சுத்தம் பார்க்கறதுன்னா நம்ம கிராமத்து மொழியில் சொல்லணும்னா பேதி கொடுத்துருங்க அப்படின்னுவாங்க. பேதி கொடுத்தா வயிறெல்லாம் சுத்தமாயிடும். சரி, இப்போ இந்த சிறுநீரை எப்படி நாம் மருந்தாக பயன்படுத்துவது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பொதுவாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எழுந்த உடனே சிறுநீர் கழிப்போம். நீங்கள் 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, 6 மணிக்கு எழுந்தாலும் சரி, 7 மணிக்கு எழுந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் முதலில் காலையில் நீங்கள் போகும் சிறுநீர், நாம் கழிக்கும் சிறுநீர், அது ஒரு அருமருந்து என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சிறுநீர் என்பது ஒரு கழிவு தானே, அதை நீங்கள் போய் மருந்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆம், அது கழிவுதான். ஆனால் அதுக்கு ஒரு சிறிய ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கணக்கு அமைப்பின் பிரகாரம் நாம் அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக அது மருந்தாக மாறும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. இப்போ நம்ம செயல்முறை விளக்கமாகவே நாம் இதை செய்து பார்த்துக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம செய்து இப்போ நம்ம பார்த்துக்கணும். எப்படின்னா, காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. நீங்கள் இந்த சிறுநீரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும்னா, தினசரி நீங்கள் போகும் காலையில் சிறுநீர் முதல் முறை போகிறீங்களா, காலையில் எழுந்தோடனே சிறுநீர் போகிறீங்களா, சுமாராக எத்தனை நொடி, அதாவது எத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் போவீங்க? ஒரு 15, ஒரு 16, இல்லை ஒரு 18, இல்லை ஒரு 19, இல்லை 20, எத்தனை செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு முறை அதை கணக்கு பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் எழுந்து ஒரு முதல் முறை சிறுநீர் கழிக்கிறீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும், 15 நொடி வரைக்கும் நீங்கள் கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதால் முதலில் வரும் 5 செகண்ட்ஸ் நீங்கள் சிறுநீர் விட்டுருங்க, அது பாட்டு போயிடுங்க. 6, 7, 8, 9, 10 செகண்ட்ஸ் வர சிறுநீரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். 11, 12, 13, 14, 15 வர செகண்டை விட்டுருங்க. நம்ம சொல்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். முதலில் 5 செகண்ட்ஸ் வரை வரும் சிறுநீரை நீங்கள் கழித்து விடுங்கள், அது வீணாக போகட்டும். அடுத்து 6, 7, 8, 9, 10 செகண்ட் வரை, அந்த 6லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் வர சிறுநீரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அப்புறம் 10லேருந்து பிறகு 11, 12, 13, 14, 15 செகண்ட் வரை வர சிறுநீரை விட்டு விடுங்கள். ஆக நம்ம பிடிக்க வேண்டியதுன்னா அந்த நடுபாகம் என்று சொல்வார்கள். அந்த நடுபாக சிறுநீரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் அருமருந்து. இதை நம்ப முடியாத விஷயமா இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ நாம முதல் வீடியோலேயே என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதை அருந்தலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நிறைய பேர் சிரிப்பாங்க, என்னடா அது நம்ம சிறுநீரை, இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம மூத்திரத்தை நம்மளே குடிக்க சொல்கிறாரு இவர், இது என்ன அசிங்கமாக இருக்கு, இது என்னது இதை இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. சரி, நீங்கள் அருந்த வேண்டாம். அதற்கு இன்னொரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. சூக்ஷ்ம விஷயம்னு சொல்ல வேணாம், தெளிவான விஷயமும் கூட. இந்த 5 முதல் 10 வரை, அதாவது நடுபாக சிறுநீரை நீங்கள் பிடித்து கொள்வது அது அருமருந்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி நிரூபணம் பண்ணுறது? அது அருமருந்து நம்ம நிச்சயமாக நிரூபிக்கணும் இல்லையா? அதை நாம் நிரூபிக்க போகிறோம். அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நடுபாகம் வரும், அந்த நடுபாகத்தில் வரும் சிறுநீர் மருந்து, அருமருந்து. அது ஒரு அற்புதமான மருந்து. அருமருந்து ஒரு சிறந்த மூலிகை. அதை நாம் எப்படி பயன்படுத்தினால் அது மருந்தாக மாறும், மருந்தாக நமக்கு தெளிவாக தெரியும் என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுன்னா உடனடியாக நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சிவாய நமக. குருதேவா.